கல்பனா, எனக்கு பசிக்குது. மொறு மொறுன்னு நல்ல தோசையை கொண்டு வா. சுட்டுட்டு இருக்கேங்க, கொண்டு வரேன். ஏங்க, உங்களுக்காக புதுசாக கிரேவி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஆமாம், என்னது இது? உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு பன்னீர் டைப்பில் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். எப்போவும் பன்னீரில் தான் இந்த மாதிரி கிரேவி பண்ணுவேன். நீ கடை எதுவுமே இல்லையா, அதனால தான் உருளைக்கிழங்கு வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன கொடுமை சரவணன். ஐயோ ஐயோ. எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வரேன். நீ பிள்ளைக்கு நீ தோசை ஊட்டி விடுறேன். ஏங்க ஏங்க என்ன? நில்லுங்க ஒரு நிமிஷம். ஏங்க, சாப்பிட்டீங்கல்ல, எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் பண்றீங்க. எப்படி இருக்குன்னு சொன்னாதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க பாட்டுக்கு சாப்பிடுறீங்க, கேட்கல போறீங்க. நல்லா இருக்கு இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? அதான் சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? நான் கோச்சுக்குன்னு தானே நீங்க போய் சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. அப்பதானே என்னை நான் மாத்திக்க முடியும். அதுவா? சரி, நான் சொல்றேன், வா உட்காரு வா. நீ ஏன் 3 வேளை சமைக்கிற, புள்ளைய நல்லா பாத்துக்கிற, அவனை குளிக்க வைக்கிறதுல இருந்து தூங்க வைக்கிற வரையில் எல்லாமே பாத்துக்கிற, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கூட நீயே போய் வாங்கிட்டு வர, பால் தின்னாலும் போய் வாங்கிட்டு வர, எல்லாமே நீயே செய்யற. இதுல நீ கிச்சன்ல நீ செய்யறதுக்கெல்லாம் நான் உனக்கு கோலா சொல்றேன்னு வச்சுக்கேன். ஏன்டா வாழ்றோங்கிற மாதிரியான உனக்கு ஒரு எண்ணம் வரும்ல, அது வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் உன்கிட்ட எதுவும் சொல்றது கிடையாது. ஆனா எனக்கும் புரியுதுங்க. ஆனா நீங்க நல்லா சாப்பிடணும்னு நானே எதிர்பார்ப்பேன். இல்ல, நீங்க சொன்னாதானே நான் என்னை மாத்திக்க முடியும். பாருங்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்னைய வச்சு நீ நல்லா கத்துக்கோ. ஏன் சொல்றேன்னா, நம்ம பிள்ளைக்கு 2 வயசு தான். அவன் 5 வயசுல ஸ்கூலுக்கு போவான். அப்ப அவனுக்கு நீ கட்டி கொடுக்கறதுக்கு நல்லா நீ சமைக்க கத்துக்கணும்ல. அதுக்காக நான் அவனை ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீ என்னைய வச்சு நீ இம்ப்ரூவ் ஆயிக்கோ. சரிங்க, உங்களை மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா எங்களை நாங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். திட்டணும்னு அவசியமே இருக்காது.